அப்போது இந்த -52ன்றது 54ன்றது தான் ஆன்சர். அந்த ஆன்சர்லேருந்து நம்ம இப்போ டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரியே எழுதிப்போம். ஏவோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்ன, ஏன்றது என்ன வெரி ஃபஸ்ட்டு டேர்மா, ஸோ 16. இப்போ டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், T2 மைனஸ் T1. அப்போ T2ன்றது என்ன 11, 11 மைனஸ் 16, 11 மைனஸ் 16 என்ன -5. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே நம்ம வச்சுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ Tn is equal to A plus n minus 1 into D. இப்போ இதில் Tn அப்படின்றது என்ன, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தானே இங்கே வருது இல்லை, இங்கே -83 வருதில்ல போன சம்மில், அதே மாதிரியே இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ -54ன்றது தான் நமக்கு ஆன்சர், கிடைக்கிற ஆன்சர். அப்போ -54 is equal to ஏவோட வேல்யூ 16 ப்ளஸ் n தெரியாது, ஸோ n -1